சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க. முன்னாடி எதையோ மூடி மூடி மறைச்சிட்டு இருக்கிற. சத்தியம் பண்ணி கொடுத்தா உடனே சொல்றேன். சத்தியம் மட்டும் பண்ணுங்க. என்ன நம்பி ஒரு சத்தியம் பண்ண மாட்டீங்களா? எல்லாமே இழந்து விட்டோம். அவனுடைய 56 தேசத்தில் அண்ணா முடிசூட்டி ஆட்சி புரியக்கூடிய அண்ணன் இன்னைக்கு மூங்கலாடையை உளுத்திக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஒருவேளை உணவில்லாம நான் ஓயாம காட்டுக்குள்ள அழிஞ்சு திரியிறோம். நான் சத்தியம் பண்ணிதான் உனக்கு ஆபத்தை ஆதரிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒரு சத்தியம் பண்ண அம்மா அவ்வளவு தூரம் கேக்குறாங்க, கொஞ்ச நேரம் தான் பண்ணுங்களா? அறியாமடி என் தங்கை அல்லவா, உனக்கு என்னடி ஆபத்து வந்துட போகிறது? உனக்கு சத்தியம் தானே? அது உங்களை அண்ணன் மீது அலைகடலே பள்ளி கொண்ட அரிராமராய எம்பெருமான் மீது ஆணையா, என் அண்ணா தர்மர் மீது ஆணையா, என் சந்திர குலத்தின் மீது ஆணையா, என் மனைவிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஆதரிக்கிறேன். சத்தியம். அடியே ராசா, ஐயா நான் மனச கந்தன மனசா. அடியே ராசா, எத்தனை நாள் என்னடா? ஏங்க இந்த அம்மா விட்டுட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்க? என்ன சொன்னா? நானும் பொழைச்சேன், கந்தனும் பொழைச்சேன். எந்த கந்தனுக்காக நீ சத்தி வாங்கின? ஏமா என்ன இவன் தான் திட்டு போட்டுறான். அம்மா ஏடா கந்தா 7 வருஷம் விட்டுட்டாரு. ஏமா ஐயோ அப்பா யாரா நீ? கந்தங்க உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? கந்தங்க அண்ணன் நம்ம நடிச்சா நீ என்ன பண்ண? உனக்கு அவ ஏன்டா சத்தி வாங்கினா? இவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா உனக்கு ஏன்டா அவன் சத்தி வாங்கினா? சத்தி அதுக்கு போன மாசத்துல கறி எடுத்து ஒண்ணு காசா கொடுக்கல. நான் வந்து கறி கடைக்கார கந்தங்க நானு கந்தா கந்தான்னு நான் கறி கணக்கு தான் கொடுக்குறாங்கன்னு வந்திருக்கிறேன். கந்தா உன்ன கூப்பிடுறா. நானும் பொழைச்சேன் அண்ணன் கண்ணனும் பொழைச்சாங்க. நானும் பொழைச்சேன் அண்ணன் கண்ணனும் பொழைச்சான்னு சொல்லி கந்தன் வந்துருச்சுங்க. நானும் பொழைச்சேன் எங்க அண்ணன் கண்ணனும் பொழைச்சான்னு சொல்றது கேள்வி ஒரு அப்பாவை கொண்டது உள்ளார. கந்தனா அப்பாவிங்கிற அங்க பாருங்க. ஹலோ என்னடா என்னங்க நடக்குது? என்ன ஹலோ என்ன பிரச்சனை? என்னடா ஹலோ? இதான் கறிக்கடைக்கார கந்தனா போயிட்டல. போடா போய் உட்காரலாம். பா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை. ஆமா என்ன நடுவுல கூப்பிட்டா காரணம்? அவ நானும் போலச்சே எங்க அண்ணன் கண்ணனும் போலச்சேன்னு சொன்னாலாம். சும்மா கேட்டிருக்கணும். நீ அவளை கேட்கணும். என்ன
என்னடா என்ன சொல்றான் பாத்தீங்களா? எதுவுமே சொல்ல கதை சொன்ன மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் சொல்றாங்க, அவன் சொல்றது எனக்கு தெரியுது. ஊம்ப முடியாத நாய் சங்கிலி பிடிச்சி கிடைச்சு சண்டால கருங்குறங்கு தூங்க மாட்டான் பையன். நானும் பொழைச்சேன் கண்ணனும் பொழைச்சான்னு சொன்னீங்க. கண்ணன் சாதாரணமானவரா? அவர் ஏன் ஒன்னால பொழைக்கணும்? அவர் சர்வசாதாரண. நாம தாண்டி அவரால பொழைச்சிட்டு இருக்கிறோம். அல்ல இவர் கொஞ்சம் வாழ மட்டும் சொல்லி அவர் படும்பாடு கொஞ்சமா நஞ்சமா சொல்லி மாளாது. அவரு ஏன் பொழைக்கணும்? அதுக்கு நான் என்னன்னு தெரியுமா, மன்னா இந்த வானுலகத்துல எத்தனை பேர் ஆகாயமா இருக்கு மகர ஓட்டுறாங்க. உனக்கு என்ன ஆபத்து சொல்லி யாரையா ஓட்டி தராங்க? அதுதான் இதுவும் வருது, அதுல இருந்து தான் இதுவும் வருது. வானுலகத்துல எத்தனை பேர் ஓரம் வராது. பாருங்க அப்படிங்கிட்டு பாருங்க. அனுப்புகிறாள். அப்ப அனுப்புன்னு இப்ப சொல்லிட்டு எத்தனை பேர் ரதம் ஓட்டுறாங்க சந்தேகம். என்னடி உனக்கு சந்தேகம்? சந்தேகம் இருக்குது. வானோலை ஆத்துப்படி கூட இந்திரனுக்கு தனுசாரி ஓட்டுறானே அந்த மாதிரி ஒருவன் வானிலே ரதம் ஓட்டக்கூடிய வல்லமை பொறிந்தவன். அரைகடலே பள்ளி கொண்ட ஒன்னும் அறியாம இருக்காரு. அவர் வானொலியில ரதம் ஓட்டக்கூடிய வல்லமை பொறிந்தவர். மச்சிதாசா சலீன் இருக்கான். அதை விட்டா குறிச்சாந்திர பூமி ஆத்துப்படி வரக்கூடிய ஆகாய காந்தவன் ஒருவன். அவன் ஒருத்தர் ரதத்தை ஓட்டுவான். இந்த ஆகாயமா இருக்கும் ரதம் ஓட்டக்கூடிய ஆளு அந்த ஆகாய கெந்தூருக்கு அவன்தான் வந்திருக்கான். இந்த அம்மா எப்படி போலாம்? எப்படி போலாம்? இவன் நாயகாரன் மாதிரி இந்த அம்மா எப்படி போலாம்? வந்தானா? எப்படி இருக்கிற 7 வருஷமா எப்படி இருக்கிற என்ன பண்ணுவேன்? ஒரு வார்த்தை என்ன மொட்டை மொட்டையா சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன ஆகாய ஓடுற பிரச்சனை? ஆகாய கெந்தூரம் வந்தான். அவனுக்கு இந்த ஆகாய கெந்தூரனுக்கு ஆகாய கெந்தூரனுக்கு ஆகாய கொஞ்சம் தண்டம் கொஞ்சம் கம்மியா எப்பயுமே அப்படித்தான் போ. இந்த ஆகாய கெந்தூரனுக்கு அப்படியே ராசா என்ன ஒரு 27 பொண்டாட்டியா இத ஒரு பெருமையா சொல்ல வந்திருக்கான். அவன் என்னோட 27 எங்களுக்கு ஏத்துனா நம்ம சமாச்சாரம் தெரியல. இல்ல உங்களுக்கு என்ன சமாச்சாரம் அதுக்கு தெரியும். ஆத்து மணலை எண்ணி விடலாம். இவரோட கூட்டியா பொண்டாட்டி நாதேரி ஒரு பெருமையா சொல்லுவாங்க. வந்த சொல்லு 27 என்ன பிரச்சனை? அந்த 27 தேவிமார்களுக்கும் ஒருத்தர் கூட குழந்தை பாக்கியம் இல்லையா? அவரே கொடுக்க சொல்றேன். அவரே போய் கொடுக்க சொல்றாங்க. சொன்ன மாதிரி நீ என்ன கதை சொல்ல வந்தியா? நாதேவி கனி வரைக்கும் போற வேலையை விட்டுட்டு நான் பாட்டின்னு சொல்லி கதை சொல்லிட்டு வேலை உட்காந்து கதை கேட்டு சொல்லு. அந்த ஆகாய திருமணனுக்கு தெய்வம் ஒருத்தர் கூட குழந்தைங்க இல்லையா? குழந்தைங்க இல்லாத காரணத்தினால இவன் ரதத்துல ஏத்தி 27 பொண்டாட்டி ரதத்துல ஏத்திட்டு ஆகாய மார்க்கமாக ரதம் ஏறி போயிட்டு இருந்தான். தெய்வலோகம் ரதம் ஏறி போயிட்டு இருந்தானா? அந்த தெய்வலோகத்துல போயிட்டு இருக்கும்போது ஆகாய காந்தன் 27 மனைமாத மாமுறிதான் அவன் பொண்டாட்டி ரதத்துல வச்சு வானவர்கள் போயிட்டு இருக்கான்.
உனக்கு அவனுக்கு என்ன அந்த பிரச்சனை? வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த ஆகாய கந்தூரனுக்கு அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாத அந்த ஆகாய கந்தூர மன்னனுக்கு தண்ணீர் தகை ஏற்பட்டுச்சாங்க. சொன்ன மாதிரி கீழே போனாவே நமக்கு தகதகடி எரியுது. ஆகாயத்துல போகும்போது கொஞ்சம் எரிஞ்சிருக்கும். சூரியனுடைய வெப்பம் அதிகமா இருந்திருக்கும். அப்புறம் என்னாச்சு? அங்க தண்ணீர் தாகம் ஏற்படுத்தியும் ஐயோ கண்ணே எனக்கு தண்ணி தாகமா இருக்குது என்ன நான் உங்களை விட்டு பொழைச்சு வர முடியாது செத்து பாரு நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்கிறாரு. யாருகிட்ட? அவங்க பொண்டாட்டிக்கிட்ட. சரி, அப்படி பொண்டாட்டிட்டு கேட்டதையும் இதெல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்டாட்டியில என் நாட்டம் அருவுள்ள பொம்பளை நீ அறிவா இருக்கிற கதை சொல்ற நான் ஈடு கேட்டு மண்டியா ஈடு அண்ணா தர்மரு சாபத்து காலாய் போயிரும். மாங்காய் எல்லாம் பாருங்க பழுத்தே போச்சு. அந்த பொம்பளை ஒருத்தர் என்ன பண்ணாலா களிப்பாக்கு கருப்பு வெத்தல களிப்பாக்கு ரவுங்கம்னு சொல்லக்கூடிய அந்த வெத்தலை மடிச்சு கொடுத்ததையும் வெத்தலை மடிச்சு கொடுத்து அந்த வெத்தலை ஜலம் வருதுல்ல மெல்ல மெல்ல ஜலம் வருதுல்ல ஜலத்தை முழுங்குறதையும் அவருக்கு தண்ணீர் தாகி நீங்கி போச்சு. தண்ணீர் இருறாண்டா தண்ணீர் நீங்கி போச்சுல்ல அப்புறம் ரத்தத்தை போட்டு அவரு தண்ணீர் தாகி நீங்கிறதையும் அப்படியே ரோல் பண்ணிட்டே போறாங்க. மகாபாரத்திலே ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க போய் ரோல் பண்ணாங்க? மறுபடியும் மீண்டும் ரத்தத்தை ஓடிட்டு அப்புறம் என்னாச்சு? மீண்டும் ரத்தத்தை ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் மாரடிக்குது, தலை சுத்துது. இதுக்கு மேல 27 பேர் விட்டு செத்து போயிருவேன், இதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இருக்கிறாரு. ஐயோ அப்படி கத்தி கத்தணும். அங்க கருப்பு வெத்தல களிப்பாக்கு கொடுத்தோம்ல, அதுல ஏதாவது சொத்த பாக்கு இருந்ததுன்னா தலை சுத்தம் மாரடைக்கும் செய்யும். அந்த வெத்தலையும் அந்த வெத்தலை தம்பளத்தை மேல இருந்து கீழே துப்புங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இயற்கையாவே சொத்த பாக்கு இருந்தா தானா மயக்கம் ஏற்படும். ஒருவேளை சொத்த பாக்காதான் இருக்குமோ என்னவோ கீழே உமிழ்ந்து விடுங்கன்னு சொன்ன வெத்தலை தம்பளத்தை மேல இருந்து உமிஞ்சா அந்த வெத்தலை தம்பளம் எங்க வந்து விழுவோம்? அம்மா கூதியில விழுவோம். வச்சுட்டு போனா பூமியில் தான் வந்து விழுவோம். நீட்டமா இழுத்து சொல்றது பாரு. உன் தலை மேல விழுந்ததா? அரமனை கோபுரத்தின் மீது விழுந்ததா? பரவாயில்லையா? மாடியில வந்து விழுந்ததா? அவன் சொன்ன மாதிரி அதுல ஏது விழுந்து போச்சா? அது எங்க ஒண்ணு தெரியுமா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் ஆகிய இந்த பாண்டவர் வசல் கங்கா நதி ஓரத்துல ஒரு கங்கா நதியில உட்கார்ந்து தவம் செஞ்சாருல்ல, அப்படி தவம் செய்யும் போது எங்க அண்ணன் கரங்கள்ல வெத்தலை தம்பளம்